ஜெய் ஸ்ரீராம், ஹர் ஹர் மகாதேவ். நம்மளோட காஷி யாத்திரையில் இன்றைக்கி 6வது நாளில் இருக்கோம். பொதுவாக நம்மளோட காஷி யாத்திரை எப்படி இருக்கும் அப்படின்னா, முடிஞ்ச அளவு எவ்வளோ நாள் நம்மளால் காஷியில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் நம்மளோட ப்ரோக்ராம் எல்லாமே நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். காஷிக்கு வந்தால் குறைஞ்சது ஒரு 9 இரவுகளாவது தங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தாயோட கர்ப்பகிரகத்தில் 10 மாதம் இருக்கிற மாதிரி காஷியில் 10 மாதம் இருக்க முடியலனா கூட ஒரு 9 இரவுகள்லேருந்து 10 இரவுகளாவது தங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளால் அத்தனை நாட்கள் இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால பொதுவாக 4 இரவுகள் நம்ம காஷியில் கழிப்போம். காஷிக்குள்ளே வந்துட்டாலே நாட்கள் எப்படி ஓடுதுன்னே தெரியாது, கிடுகிடுன்னு ஓடிடும். அப்படி முதல் 2 நாள் யாத்ரிகள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் கங்கா ஸ்நானம், விஸ்வநாதர் தரிசனம், அன்னபூர்ணி, விசாலாட்சி தரிசனம் அப்படின்னு நம்மளுக்கு நாள் ஓடிட்டே இருந்தது. பொதுவாக சீனியர் சிட்டிசன்ஸ் கூட நம்ம ட்ராவல் பண்ணுறனால அவங்க கங்கையில் ஸ்நானம் பண்ணும்போது நம்மளால் அவங்க கூட சேர்ந்து ஸ்நானம் பண்ண முடியாது. நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அவங்கள கண்காணிக்கிறதுல தான் இருக்கும். அதனால் முதல் 2 நாள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் கங்கா ஸ்நானம், விஸ்வநாதர் தரிசனம், அன்னபூர்ணி, கங்கா ஆரத்தி, இந்த தரிசனங்கள் எல்லாம் முடிச்சுட்டு கடைசி ஒரு நாள் நிதானமாக போய் கங்கையில் ஸ்நானம் பண்ணிவிட்டு கங்கைக்கு நன்றி சொல்லிவிட்டு விஸ்வநாதரையும் பார்த்துட்டு அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு வர்றது என்னுடைய வழக்கம். அந்த வகையில் நேற்று இரவு 12 மணிக்கு தான் காலபைரவரை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். இருந்தால் கூட காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு விஸ்வநாதரை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியில் வந்தால் மழை, சரியான மழை. வர்ண பகவான் கொட்டி தீர்த்துட்டு இருந்தார். சரி, கோயிலை நோக்கி ஆட்டோ எடுத்துகிட்டு அங்கே போனால் மழை நின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் பக்கத்தில் போனோன்னே இன்னும் நிறையா மழை பெஞ்சிட்டே இருந்தது. ஆனால் அங்கே காஷிக்குள்ளே பார்த்தீங்கன்னா யாருமே மழை பெய்யுது அப்படின்னு ஒரு ஓரமாகவோ மழை நின்னோடனே போவோம் அப்படின்னு யாருமே ஓய்வெடுக்கலை. மலையோட மலையாக போய் எல்லாருமே தரிசனம் பண்ணிட்டு வரும்போது நம்ம மட்டும் ஓரமாக நிற்கிறது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நனைஞ்சிட்டு நானும் சாட்சியும் போயிருந்தோம். நானும் சாட்சியும் போய் மலையோட மலையாக விஸ்வநாதரை கண் குளிர அந்த காலை பொழுதில், இனிமையான காலை பொழுதில் அவரை தரிசனம் பண்ண அந்த காட்சி என்றைக்குமே மறக்க முடியாது. அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு வெளியில் வந்தால் திருமலையில் எப்படி சுப்பிரபாதம் போட்டு பெருமாளை எழுப்பி விடுவாங்களோ அதே மாதிரி காஷிலையும் சுப்பிரபாதம் ஓடின போது திருமலையில் இருக்கோமா காஷியில் இருக்கோமான்னு அவ்வளோ ஒரு ரம்மியமான ஒரு காலை பொழுதாக அமைஞ்சிருந்தது. ரொம்ப ரொம்ப மனதுக்கு இனிமையான ஒரு காலை பொழுது. ஜெய் ஸ்ரீராம், ஹர் ஹர் மகாதேவ். இன்றைக்கி காலையில் விஸ்வநாதரை ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு போகலாம். எத்தனை தடவை அவரை பார்த்தாலும் நம்மளுக்கு மனசு அறவாராது. அதனால் விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். சரியான மலையில் நினைஞ்சிட்டே விஸ்வநாதரை தரிசனம் பண்ணோம். என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இங்கே விஸ்வநாதர் கோயில்லையும் காலையில் விஸ்வநாதரை எழுப்புறதுக்கு நம்மளோட சுப்ரபாதம், திருமலையில் பாடக்கூடிய சுப்ரபாதம் தான் இங்கேயும் ஒழிச்சிட்ருக்கு. சுப்ரபாதம் பாடி விஸ்வநாதரை எழுப்பிட்டு இருக்காங்க. உங்களால் கேட்க முடியுதா அப்படின்னு தெரில, கேட்கும்னு நினைக்கிறேன். சுப்ரபாதம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக சுப்ரபாதம் தான் ஓடிட்டுருக்கு. சுப்ரபாதம் பாடி தான் விஸ்வநாதரை எழுப்பிட்டு இருக்காங்க. ரொம்ப ரம்மியமாக இருக்குது இந்த இடத்துல. ஹெவி ரெயின், இன்றைக்கி ரொம்ப 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 கம்மியான க்ரௌடு. சுப்ரபாதம் ரொம்ப ரம்மியமான திவ்யமான ஒரு தரிசனம். நான் பார்த்த இந்த தரிசனம் எல்லாத்தையும் நீங்களும் உங்கள் கண் கொண்டு பார்க்கணும் அப்படின்னு இந்த இடத்துல இருந்து கங்கைக்கிட்டையும் விஸ்வநாதர்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹர் ஹர் மகாதேவ். காஷிக்கு வந்தோம் அப்படின்னா நிறையா நேரம் எல்லாரும் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். இந்த 2 நாள் தொடர்ந்து சங்கடமோக்ஷ, ஹனுமான், சோலை மாதா கோவில் அப்படின்னு காஷியில் இருக்கக்கூடிய மற்ற உபகோயில்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு திருப்பி ஒரு தடவை கங்கையில் ஸ்நானம் பண்ணிவிட்டு காஷியிலேருந்து புறப்பட்டோம். நிறையா நேரங்களில் நம்ம சீனியர் சிட்டிசன்ஸ் கூட இருக்கிற காரணத்தினால தொடர்ந்து வீடியோ பதிவுகள் சில இடங்களில் எடுக்க முடியறதில்லை. அதனால் எங்கெங்கெல்லாம் வீடியோ பதிவு எடுத்திருந்தோமோ அதெல்லாம் இந்த வீடியோவோட இணைச்சி கொடுக்குறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ Day 6 and 7 வீடியோ. இந்த காஷி யாத்திரையில் இந்த 6வது நாள் 7வது நாள் முடிஞ்ச உடனே கயாவுக்கு கிளம்பணும். தொடர்ந்து மா கங்கா டூரிசத்தில் வரக்கூடிய வீடியோவை பார்த்து நீங்களும் யாத்திரைக்கு வந்த பலனடைங்க. விஸ்வநாதருடைய அனுகிரகமும் கங்கையோட அனுகிரகமும் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு காஷி மாநகரத்திலிருந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹர் ஹர் மகாதேவ். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. ஜெய் ஸ்ரீராம்.
கங்கா மையா கி ஜெய் ஹோ. நம்மளோட யாத்திரையில் இன்றைக்கி 7வது நாள். காஷியிலேருந்து கிளம்ப போகிறோம். கிளம்புறதுக்கு முன்னாடி கங்கையில் போய் ஒரு தடவை ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கைக்கு வந்திருக்கோம். கங்கா மையா கி ஜெய் ஹோ. கங்கா ஸ்நானம் பண்ண போகிறோம். போன தடவை ரிச்சுவல்ஸ்லாம் அதிகமாக இருந்தனால டக்குன்னு பண்ணிட்டு போயிட்டோம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கங்கையில் ஸ்நானம் பண்ணிவிட்டு கங்கைக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். நீங்களும் நல்லா பாருங்கள். உங்களுக்கும் கங்கையில் ஸ்நானம் பண்ண பலன் புண்ணியம் கிடைக்கட்டும். ஜெய் ஸ்ரீராம், ஹர் ஹர் மகாதேவ். காஷியிலேருந்து கிளம்பி கயா போக இருக்கிறோம். போகிறதுக்கு முன்னாடி கங்கையில் ஸ்நானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கைக்கு வந்திருக்கோம். சூரியன் குதிக்க இருக்கிறாரு. கங்கையில் ஸ்நானம் பண்ண புண்ணியம் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும். ஹர் ஹர் மகாதேவ். கங்கா மையா கி ஜெய் ஹோ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. ஓம் நம சிவாய. காஷி காஷி காஷி, கங்கா கங்கா கங்கா, விஸ்வநாத் விஸ்வநாத் விஸ்வநாத். ஜெய் ஸ்ரீராம், ஹர் ஹர் மகாதேவ். நம்ம யாத்திரையில் இன்றைக்கி 7வது நாளில் இருக்கோம். இன்றைக்கி காஷியிலேருந்து கிளம்ப போகிறோம். கிளம்புறதுக்கு முன்னாடி கங்கையில் ஸ்நானம் பண்ணிவிட்டு கேதார் பாபாவுக்கு நம்ம கையால் அபிஷேகம் பண்ணிவிட்டு கேதார் பாபாவை வணங்கிட்டு வந்திருக்கோம். பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் கேதாரேஸ்வரர் ஆலயம், கேதார் கௌரி ஆலயம் காஷியில். இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே காஷி யாத்திரைக்கு வந்த பலன் புண்ணியம் கிடைக்கட்டும். எத்தனை தெய்வீகம், எத்தனை தெய்வீகம். கங்கையில் அப்படியே ஸ்நானம் பண்ணிவிட்டு ஈரத்துணியோடு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுற இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் நமக்கு இந்த காஷி மாநகரத்தில் தான் கிடைக்கும். உங்கள் எல்லாருக்குமே காஷி சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல இருந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவ். ஓம் நம சிவாய. ஸ்ரீராம், ஹர் ஹர் மகாதேவ். காஷியிலேருந்து கிளம்பிட்டோம். இப்பயும் காஷியிலேருந்து கிளம்பும் போது இங்கே இருக்கக்கூடிய இந்த சைன கோலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு போகிறது வழக்கம். அவரை பார்த்துட்டு அவருக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு காஷியிலேருந்து கிளம்பணும் அப்படின்னாலே ரொம்ப மனசுக்கு இதாக தான் இருக்கும். அவர்கிட்ட சொல்லிவிட்டு இன்னும் எங்களோட யாத்திரையை நல்லபடியாக பரிபூர்ணமாக சம்பூர்ணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, உங்களுக்கும் காஷி மாதிரியான யாத்திரைகள் கிடைக்கட்டும். ஹர் ஹர் மகாதேவ். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி.